கூகுள் ஜெமினி 2.5 ஃபிளாஷ் மாடல் நேற்று ரிலீஸ் ஆயிருச்சு. இது வந்து எங்க பொசிஷன் பண்றாங்கன்னா, இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மற்றும் ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பொசிஷன் பண்றாங்க இத. இது வந்து 2.5 ஃபேமிலி ஜெமினி 2.5 ஃபேமிலில இது 2வது ரிலீஸ். இதுக்கு முன்னாடி 2.5 ப்ரோ இருந்துச்சு. அது எதுக்குன்னா அக்யூரசி அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்குக்காக அதை யூஸ் பண்ற மாதிரி பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை வால்யூம் டாஸ்க்லாம் இருக்குல்ல, அதுல வந்து இந்த 2.5 ஃபிளாஷ் யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுங்க. 2.5 ப்ரோ வந்து அக்யூரசி அண்ட் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு, இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மற்றும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை வால்யூம் டாஸ்க்கு இது டிசைன் செய்யப்பட்டது. ஏப்ரல் 17, 2025 வந்து இது வந்து பப்ளிக் ப்ரிவியூக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஜெமினி ஏபிஐல ஆக்சஸ் பண்ணலாம், கூகுள் ஏஐ ஸ்டுடியோல ஆக்சஸ் பண்ணலாம், வெர்டெக்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்ல ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல உங்க ஜெமினி ஆப்ல போனீங்கன்னா இது வந்து புதுசா அந்த மாடல் டிராப் டவுன்ல தெரியும். அதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. இதோட மேஜர் ஹைலைட்டே இதோட திங்கிங் கேப்பபிலிட்டி தான். ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது ஓரளவுக்கு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இது மெயினா எதுக்குன்னா மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் ஒர்க்குக்கோ இல்ல காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு மேஜர் ஃபீச்சர் என்னன்னா, இது வந்து இந்த ரீசனிங் பண்ணுதுல, இதை வந்து நீங்க ஆக்சுவலா கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ரீசனிங் பண்ற மாடல், திங்கிங் மாடல் எல்லாமே கொஞ்சம் டோக்கன் அதிகமா யூஸ் பண்ணும். ஸோ நீங்க ஒரு சர்டைன் டோக்கன்ஸ் லெவல் செட் பண்ணலாம், இல்ல ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தகுந்தபடி இது வந்து அந்த பட்ஜெட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ரீசனிங்னு ஒரு பட்ஜெட் செட் பண்ணலன்னா, அது வந்து டிஃபால்ட்டா எங்கெல்லாம் தேவையோ அங்க மட்டும் ரீசனிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு தகுந்தபடி டோக்கன் செட் பண்ணும். இல்ல எனக்கு ரீசனிங்கே பண்ண வேணாம்னா அந்த பட்ஜெட்டை நீங்க 0வா செட் பண்ணிட்டீங்கன்னா அது ரீசனிங் பண்ணாது. ஸ்டில் இதோட அவுட்புட் வந்து பெட்டராகவே இருக்கும். எப்போ நீங்க பட்ஜெட் வந்து கம்மியா 0வா ஃபிக்ஸ் பண்றீங்களோ அப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பீட்ல ஒர்க் ஆகும். ஏன்னா லேட்டன்சி கம்மியா இருக்கும், காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். நீங்க ரீசனிங் பட்ஜெட் 0 ஃபிக்ஸ் பண்ணியும் இது வந்து இதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். உங்களோட 2 ஃபிளாஷ் மாடலோட இது பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். இது மல்டி மாடல் இன்புட் அக்செப்ட் பண்ணும். டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ அண்ட் இமேஜஸ் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ எல்லா ஜெமினி மாடலோட தான் இதுலயும் 1 மில்லியன் இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கன் அலௌடு. ஸோ இது வந்து ஸ்பீட் அண்ட் காஸ்ட்டுக்காக ஆப்டிமைஸ் பண்ணனால எங்கெங்கெல்லாம் மேஜரா இது அப்ளிகபிளா இருக்கலாம், சேட் அப்ளிகேஷன், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம், ஹை வால்யூம் ஒர்க்குலாம் இது சூப்பரா யூஸ் ஆகும். இது வந்து டெக்னிக்கலா இது என்னன்னா கிரவுண்டிங் பண்ணலாம் கூகுள் சர்ச் வச்சு, அதாவது இன்டர்நெட் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுங்களேன், போய் சர்ச் பண்ணிட்டு வரதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் காலிங் பண்ணும், கோட் எக்ஸிகியூஷன் பண்ணும், கான்டெக்ஸ்ட் கேஷிங் பண்ணும், சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்க கொடுக்கலாம். இதுக்கு இவ்வளவு தேதி சொல்லியாச்சு. இந்த மாடலோட டெமோ நான் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோல, போய் எடுத்து பாருங்க. நீங்களே இதை எடுத்து டெமோ பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணாதான், நான் சொன்ன பல தியரிட்டிக்கல் கான்செப்ட் நீங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணாதான் புரியும். கிரவுண்டிங்னா என்ன, கோட் எக்ஸிகியூஷன் என்ன, மல்டி மாடல் இன்புட்னா என்னன்னு நீங்க யூஸ் பண்ணாதான் தெரியும். ஓகே, இந்த வார்த்தைகளை பார்த்து பயப்படாதீங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நீங்க அழகாக கத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.